சற்று முன்பு வணக்கம் நண்பர்களே, செந்தில் பாலாஜி வழக்கில் அதிரடியான ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த திருப்பத்தை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்ன வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கில் தீர்ப்பு ஏற்பட்டிருக்குன்னா, 44வது முறையாகவும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான நீதிமன்ற காவல். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே திகைத்து போய் கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி. கட்சி எப்படியாவது காப்பாற்றிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்திருந்து அனைத்தும் நாசமாய் போனது மட்டுமே மிச்சம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியின் வழக்கு அடுத்தடுத்த மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே செந்தில் பாலாஜியுடைய கேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். எஸ், அப்சல்யூட்லி செந்தில் பாலாஜியுடைய கேஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் தான். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜியின் வழக்கில் எப்படி வேண்டுமானாலும் திருப்பங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளையும் சாத்திய கூறுகளையும் அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்திருந்தோம் நண்பர்களே. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் செந்தில் பாலாஜியின் அடுத்தடுத்த வழக்குகள் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய செயல்களாகவே அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி வழக்கில் நிச்சயம் திருப்பம் அப்படின்றது ஏற்படும் என்று உறுதியாகவே நம்மளால வந்து முடிந்த அளவிற்கு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் தமிழகத்தின் முதலமைச்சரும் சரி மற்ற அமைச்சர் பெருமக்களும் செந்தில் பாலாஜியை கைவிட்டு விட்டார்களா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜியின் வழக்கே கைவிடப்பட்ட வழக்காக மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதிலும் மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜியின் வழக்கு இந்த ஒரு சூழ்நிலையிலே வழக்கில் பல்வேறு விதமான திருப்ப அளவு மாற்றங்கள் வந்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ செந்தில் பாலாஜி வழக்குல உண்மையிலேயே அப்படி எதனா அஃப்கோர்ஸ் சேஞ்சபிள் எதனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலின் சார்பா நம்ம அப்டேட் பண்ண தான் போறோம். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அடுத்தடுத்த வழக்கின் திருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.